அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் துலாம் ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு. சில இடங்களில் வேலையில் போராட்டமாக இருக்கும், சில இடங்களில் வேலையில் உங்களுக்கு சவாலாக கூட இருக்கலாம். உத்தியோகத்தில் சில மாறுதல்கள் வரலாம். ஆனால் எதிர்பார்த்த உத்தியோக உயர்வு தள்ளி போகக்கூடியதாக இருக்குது. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் உங்களுக்கு அதிகரிக்கும். புதிய முதலீடுகளில் தைரியமாக நீங்கள் ஈடுபட வேண்டியது நல்லது. குடும்பத்தில் இருந்து வந்த மன சங்கடங்கள் நீங்கும். பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வரலாம். அலுவலகத்தில் மேன்மையான ஒரு நிலை ஏற்படும். பதவி மாற்றம், சம்பள ஏற்றம் கிடைக்க பேச்சுவார்த்தை நடக்கும். வியாபாரத்தில் அதிக ஒரு லாபம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. புதிய திட்டங்கள் போடுவதற்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரக்கூடியதாகவும் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் தீரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். கலைத்துறையில் பண வரவு அதிகரிப்பதால் உங்களுக்கு வெற்றி காண்பிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. புதிய முதலீடுகளில் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க வேண்டாம். சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி நல்லது கெட்டது கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. ராகு 5ல் இருப்பதால் குழந்தைகள் ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கி நீங்கள் கொடுப்பீங்க. எச்சரிக்கையாக பங்குதாரர்களை நீங்கள் கையாள வேண்டும். இந்த காலத்தில் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் மேன்மைக்காக நீங்கள் உழைக்க வேண்டும். பண விஷயத்தில் நிதானமாக இருக்க வேண்டியது நல்லது. மேலும் பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு நடக்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே பல நன்மைகள் ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் தான் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சனி, ராகு, பாக்கியஸ்தானத்தில் குரு, தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் சூரியன், புதன், கேது, அயன சயன போகஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகங்கள் இருப்பதால் இந்த காலகட்டம் உங்களுடைய வாக்கு வன்மையினால் எதையுமே நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. எதிர்ப்புகள் விலகும். உங்களது செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் விலகி விடுவாங்க. முயற்சிகள் சாதகமான ஒரு பலன்களை தரக்கூடியதாக இருக்குது. பண வரத்து அதிகரிக்கக்கூடியதாகவும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு. சாதகமாக நடந்து முடியும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் அகலலாம். தடைப்பட்ட பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் நீங்கி செயல்களில் வேகம் காண்பிக்கக்கூடியதாகும். குடும்பத்தில் இருந்த வீண் பிரச்சனைகள் நீங்கி அமைதி ஏற்படக்கூடியதாகும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனக்கசப்பு மாறக்கூடியதாகும். விருந்தினர்களுடைய வருகை இருக்குது. குடும்ப செலவுகள் உங்களுக்கு குறையலாம். பிள்ளைகள் உங்களது ஆலோசனைகளை கேட்பாங்க. அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுக்கக்கூடியதாகவும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. வாகனங்களில் செல்லும்போது மிகுந்த கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது. அரசியல் துறையில் எல்லா நன்மைகளுமே உங்களுக்கு ஏற்படும். மன துயரம் நீங்கும். சிற்றின்ப செலவுகள் அதிகரிக்கும். மனதில் ஏதாவது ஒரு கலக்கம் ஏற்படலாம். காரணமே இல்லாமல் வீண் பழி சுமக்க நேரலாம். ஒதுங்கி சென்றாலும் வழியை சிலர் சண்டை போடலாம். கவனமாக இருப்பது நல்லது. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம். சக மாணவர்களிடமிருந்து கருத்து வேறுபாடு குறையக்கூடியதாக இருக்குது. சித்திரை 3-4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபார தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கக்கூடியதாகும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். இந்த காலத்தில் எடுத்த வேலைகளை செய்து முடிப்பதற்குள் பல தடங்கள் உண்டாகலாம். குடும்பத்தில் இருப்பவர்களால் டென்ஷன் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையில கருத்து வேற்றுமை வராமல் இருக்க உங்களுக்கு மனமிட்டு பேசுவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டம் முழுவதுமே வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னே சொல்லலாம். புதிய வியாபார யுக்திகள் மூலம் அதிக ஒரு லாபத்தை நீங்கள் அடைவீங்க. சிலருக்கு வீடு, மனை ஆகியவை கிடைக்கக்கூடியதாகும். பூரண சைன யோகம் ஏற்படக்கூடியதாகும். பிறருக்கு உதவக்கூடிய நல்ல எண்ணம் மேலோங்கும். உங்களுடைய தொழில் விஷயமாக தீட்டிய முக்கிய திட்டங்கள் நிறைவேற எடுத்த புதிய நடவடிக்கைகள் வெற்றி பெறக்கூடியதாக இருக்குது. வியாபாரிகளுக்கு வங்கி கடன் உடனடியாக கிடைக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை அப்படின்னே சொல்லலாம். நேரத்திற்கு உணவருந்த முடியாத ஒரு நிலையும் ஏற்படலாம். விருந்து, மகிழ்ச்சி, கொண்டாட்டம், ஆரவாரம் என உங்களுடைய வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும். விசாகம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தொலைதூர செய்திகள் மூலம் உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சி பெருக்கும். சிலருக்கு புது புது பதவிகளும் அதன் மூலம் வருவாய் பெருக்கமும் ஏற்படும்.
நல்ல பல கருத்துக்களை கேட்பதன் மூலம் உங்களுக்கு ஞானத்தன்மை அதிகரிக்கலாம். பக்தி மார்க்கத்தில் செல்ல உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடியதாகும். புதிய கொள்முதல் மூலம் உங்களுடைய தொழிலில் அதிகமான வருவாய் பெருக்கம் ஏற்படும். சினிமா, கேளிக்கை போன்ற நிகழ்ச்சிகளில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படலாம். சிலருக்கு காரிய தடை, காலதாமதங்கள் ஏற்படும். அரசு பணிபுரிபவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய அனுகூலத்தால் உயர் பதவிகள் கிடைச்சிருக்கு. வியாபாரத்தில் புதிய யுக்திகளை புகுத்தி லாபம் என்னும் வெற்றி கனியை நீங்கள் பறிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. இந்த காலகட்டத்தில் எதிலுமே உங்களுக்கு திருப்தி இல்லாத போது தோன்றும். எடுத்த காரியத்தை செய்து முடிக்க அலைய வேண்டி இருக்கும். கொடுக்கல் வாங்கல்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. வீண் செலவுகள் உண்டாகலாம். மற்றவர்களால் மன கஷ்டம் ஏற்படலாம். கணபதியை பூஜித்து வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டம் முழுவதுமே பல நன்மைகளை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக துலாம் ராசியில் பிறந்தவர்களை தொழிலில் ஒரு நன்மை ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. எடுத்த காரியத்தை முடிக்காமல் இருக்க மாட்டாங்க. அதில் வெற்றியை காண்பாங்க. இந்த ராசியை அனைவருக்கும் பெருமைப்படும்படியாக நடந்து கொள்ளக்கூடியவர். அதற்காக தலைக்கணம் பிடிக்காதவர்களாகவும் இருக்க மாட்டாங்க. காதல், அன்பு, பாசம் என்று வந்தால் இவர்களை அடித்து கொள்ள யாரும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய வகையில் கிரகநிலைகள் அமைஞ்சிருப்பதாலும் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு வருமான ஏற்றம் ஏற்படும். தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. எந்த ஒரு சிக்கல்களுமே நீங்கள் தீர்க்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. ரியல் எஸ்டேட் துறைக்கு நல்ல ஒரு நேரம் தொடங்கிவிட்டது. ஷேர் மார்க்கெட், பெட்ரோலியம், சுற்றுலா நிறுவன பங்குகளில் உங்களுக்கு லாபம் ஏற்படலாம். மாணவர்களை பொறுத்தவரை தனித்திறமைகளை வெளிப்படுத்தி கல்வியில் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை பெறுவாங்க. மருத்துவ சிகிச்சை மேற்கொள்பவர்கள் அவற்றை கவனமாக மேற்கொள்ள வேணும். வயிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சையால் நீங்கும். பெரியவர்களை வணங்கி ஆசை பெறுவதாலும் வயது முதிர்ந்த தம்பதிகளுக்கு பரிசளித்து வாழ்த்துவது பெறுவதாலும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. எடுத்த காரியத்தில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. கணவன் மனைவிக்கு இடையே வேற்றுமை வராமல் இருக்க மனமிட்டு பேசி பகிர்வது உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். வார இறுதியில் பணவரத்து கூடும். செயல்திறமை அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த வேலைகள் கூட உங்களுக்கு சுலபமாக முடியக்கூடிய வகையில் தான் இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் காத்திருக்கு. குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய வகையிலும் உங்களுக்கு இருக்குது. பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. தொழிலில் ஒரு நன்மை ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. எடுத்த காரியத்தை முடிக்காமல் இருக்க மாட்டாங்க. அதில் வெற்றியை காண்பாங்க. இந்த ராசியை அனைவருக்கும் பெருமைப்படும்படியாக நடந்து கொள்ளக்கூடியவர். அதற்காக தலைக்கணம் பிடிக்காதவர்களாகவும் இருக்க மாட்டாங்க. காதல், அன்பு, பாசம் என்று வந்தால் இவர்களை அடித்து கொள்ள யாரும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய வகையில் கிரகநிலைகள் அமைஞ்சிருப்பதாலும் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு வருமான ஏற்றம் ஏற்படும். தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.